வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. யூஸ்வலா பைனாப்பிள் ஏதாவது ஸ்வீட் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது பைனாப்பிள் கேசரி. ஆனா பைனாப்பிள் கேசரிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணிடலாமா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பண்ண போறது பைனாப்பிள் ஹல்வா. ஒரு சின்ன பைனாப்பிள், 1/2 கப் ரவை, சக்கரை இருந்தா இந்த ஸ்வீட்டை நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாயில போட்டா அப்படியே கரைஞ்சு ஓடுங்க. நல்லா வாப்லியா ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால கிட்ஸுமே ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவைய ஒரு பவுல்ல போட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. ரவை நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நார்மல் ரெகுலர் பிளெயின் வாட்டர் தான், சுடு தண்ணி ஊற்ற வேண்டாம். வெந்நீர் சேர்த்தோம்னா ரவை வெந்துடுங்க, டெக்ஸ்டரே மாறிடும். அதனால நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சேர்த்தா போதும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ரவைய அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம். ரவை ஊற வைக்கும் போது கம்மியா தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இப்ப இது கூடவே 2 ஏலக்காய், ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து அரைச்சோம்னா நம்மளோட இந்த பைனாப்பிள் ஹல்வா பாத்தீங்கன்னா அழகா எல்லோ கலர்ல பாக்குறதுக்கு அப்படைசிங்கா இருக்கும். உங்களால எவ்வளவு ஃபைனா அரைக்க முடியுமோ அவ்வளவு ஃபைனா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரவை ஊற வச்சிருக்கிறதுனால நல்லாவே மையா அரைஞ்சிரும். இப்ப இதே மிக்சி ஜார்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் ஆகிறதுக்காக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மிக்சி ஜார்ல நான் 2 கப் அளவுக்கு பைனாப்பிள் சங்க் சேர்த்துக்கிறேன். அதாவது தோல் இல்லாம முள் இல்லாம நறுக்குனா பைனாப்பிள். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு உங்களால எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு வடிகட்டியில சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் தனியா வரும். உங்ககிட்ட ஜூஸர் இருந்தா நீங்க ஜூஸர்ல கூட ஜூஸ் தனியா எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் வடிகட்டியில வடிகட்டிக்கோங்க, அப்போதான் ஜூஸ் தனியா வரும். இந்த டிஷ் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 கப் அளவுக்கு ஜூஸ் தேவைப்படும். மறக்காம மிக்சி ஜாரையுமே அலம்பிட்டு அந்த தண்ணியுமே எடுத்துக்கோங்க, அதுல நிறைய ஃபிளேவர் இருக்கும். இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸை ஒரு பவுல்ல தனியா சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த ரவை சாஃப்ரான் மிக்சர் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனிவே நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தானே கொதிக்க விட போறோம். அதுக்காக தான் நான் 2த்தையும் ஒன்னா சேர்த்து விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சிங்கிள் மிக்சரா இருக்கும். நம்ம ரவையை கொதிக்க விடும் போது அது உங்களுக்கு குவிக்கா திக்காயிடும். அதனால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி சேர்த்திருக்கேன். கலருக்காக மறுபடியும் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின மிக்சட் நட்ஸை எடுத்து நல்லா வறுத்துக்க போறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, பூஷ்ணி விதை எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம ஹல்வால சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ பாக்கி இருக்கிற நெய்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற பைனாப்பிள் ஜூஸ், ரவா மிக்சரை சேர்த்துட்டு கொதிக்க விட போறோம். ஃபிளேமை உங்க வீட்டுல இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃபிளேம்ல மாத்திக்கோங்க. ஏன்னா சூட்ல இது பாத்தீங்கன்னா திக்காயிட்டே போகும். கொஞ்ச நேரம் நம்மளுக்கு கொதிச்சாதாங்க இந்த ஹல்வா நல்லா வரும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா டக்குன்னு கெட்டி ஆயிடும். ஹல்வா டேஸ்ட்ல ஒரு ரானஸ் தெரியும். அடியில கார்ன்ஃபிளவர் ரவையெல்லாம் ஒட்டுங்கிறதுனால நீங்க கை விடாம கலரிட்டே இருக்கணும். கீழே பாத்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே திக் ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. இந்த ஸ்டேஜ் வரதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். பலன்னு இந்த மிக்சரே அப்படியே மாறி உங்களுக்கு எல்லோ கலருமே கொஞ்சம் டார்க் ஆயிட்டே போகும். ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்தோடனே மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த மிக்சர் அப்படியே தளர்ந்து போகும். மறுபடியும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு கடாயில ஒட்டக்கூடாது. நல்லா திக்கா ஒரு பிளாபி மிக்சர் மாதிரி வருங்க. அது வரைக்கும் நீங்க கிளறிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இந்த அல்வால நீங்க ரொம்பவே குவிக்கா பண்ணிடலாம். கோதுமை அல்வாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி பால் எடுத்துட்டு கிளறிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா திக்காயி இதுக்கு மேல இந்த மிக்சர் மூவ் ஆகாது, கடாயில ஒட்டாம இருக்குன்ற ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு ஃபிளேவர் பாத்தீங்கன்னா நீங்க பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் 2 டிராப் ரோஸ் எசன்ஸ், 2 டிராப் கேசர் அதாவது சாஃப்ரான் எசன்ஸ், 2 டிராப் அளவுக்கு கேவரா எசன்ஸ் சேர்த்திருக்கேன், தாழம்பூ எசன்ஸ். இந்த எசன்ஸ் எல்லாம் கம்பல்சரி சேர்க்கணுமான்னு கேட்டா கட்டாயம் அவசியம் இல்லதாங்க. பட் சேர்த்தீங்கன்னா வாசனை சூப்பரா இருக்கும். அகைன் இந்த எசன்ஸ் சேர்க்கறது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். பட் எசன்ஸ் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணாம ஓரளவுக்கு மைல்டா சேர்த்துக்கோங்க. திக்கானதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம 2 டீஸ்பூன் நெய்யை இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலரிட்டே இருங்க. ஹல்வா மிக்சர் பாத்தீங்கன்னா நெய்யை உள்ள உறிஞ்சு நல்ல கிளாஸியா இருக்கும். இது நம்மளுக்கு நல்ல ஃபிளேவரும் கொடுக்கும். பிளஸ் அந்த லுக்குமே பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு 2 மினிட்ஸ் முன்னாடி நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த மிக்சர் நட்ஸ் இதுல சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலரிக்கலாம். எதர் நீங்க நட்ஸை இந்த மாதிரி அல்வாக்குள்ள போற மாதிரி சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்க எந்த பவுல் ஆற வைக்க போறீங்களோ அதுல ஒரு பேஸ் லேயரா இதை சேர்த்துட்டு இதை நீங்க கொட்டி கூட கலரிக்கலாம். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கலா தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இப்போ அல்வா பார்த்தீங்கன்னா நீங்கள் நகர்த்தி விட்டாலுமே உங்களுக்கு பேக் அந்த பொசிஷனுக்கே வந்துடும், ஓடாது. நீங்கள் எந்த பவுல் எடுத்துக்கிறீங்களோ அதில் நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளறி வச்சிருக்கிற ஹல்வாவை அப்படியே இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம போர் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக நம்மளால போர் பண்ண முடியாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாங்க உங்களுக்கு இது செட் ஆகும். பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா டாப் லேயர் லெவல் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லெவல் ஆகிடும். இப்போ இந்த மிக்சர் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிட்றீங்கன்னா அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு வாழை இலையில வச்சு கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டு சர்வ் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும் போதும் அந்த வாப்லினஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நடுவில் நம்ம கடிக்கும் போது அந்த நட்ஸோட ஆஹா டேஸ்டே அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நான் ஓரளவுக்கு வார்மாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். பார்க்கும்போதே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. அவ்வளோ நெய்யுமே நம்மளுக்கு இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு பைனாப்பிள் நிறைய கிடைக்குது. ஸோ கட்டாயமாக பைனாப்பிள் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபியை ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். until then take care, bye bye, thanks for watching.